வெல்கம் அகெயின். மொடியூல் 5 செகண்ட் சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்டில் நாங்கள் கண்டென்ட்டை எப்படி ஒழுங்காக ரைட் பண்ணி ஃபார்மட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வேர்ட்ப்ரெஸ்ஸில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம்னா, நாங்கள் என்ன கண்டென்ட்டை ஷோ பண்ண போகிறோன்றதை பொறுத்து போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதா அல்லது ஒரு பேஜை பப்ளிஷ் பண்ணுறதா அப்படின்றது கிளியர் ஆகிக்கணும். ஜென்ரலான ஒரு ப்ளாக் ஒன்று தான் க்ரியேட் பண்ண போகிறோம்டா, இந்த WP அட்மினுக்கு வந்து அதில் போஸ்ட்டை கிளிக் பண்ணினோம்டா இந்த டேஷ்போர்டு வரும். இதில் நீங்கள் ப்ரீவியஸாக எழுதின ப்ளாக் போஸ்ட்டை பார்க்கலும், மேனேஜ் பண்ணலும், டிலீட் பண்ணலும், எல்லாத்தையும் செய்யலும். அதே மாதிரி புது செட் பண்ணுறேன்டா எட் நியூ போஸ்ட் கொடுத்து இங்கே புதிய போஸ்ட் வந்து எட் பண்ணோம். மேலும் புதிய போஸ்ட் வந்து எட் பண்ணுறதுக்கு எட் போஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய டிஃபால்ட்டான பேஜ் பில்டரில் என்னோட போஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேஜ் பில்டருக்கு நாங்கள் சொல்கிறது குட்டன்பர்க் அப்படின்ட்டு. இந்த குட்டன்பர்க்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ளாக் அப்படின்ற ப்ரீமேடாக செய்யப்பட்ட சின்ன சின்ன டெம்ப்ளேட், சின்ன சின்ன எலமெண்ட்டை உள்ளடக்கின ஒரு ப்ளகின் ஒன்றை டவுன்லோட் பண்ண வேணுமான்னு கேட்குது. தேவைண்டா கெட் எசென்ஷியல் ப்ளாக்ஸ்ன்றதை கொடுத்து அந்த ப்ளகினை டவுன்லோட் பண்ணி இன்னும் ஒர்க்ஸை சிம்பிளாக இந்த குட்டன்பர்க் எடிட்டரில் செய்யலும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை, பிகாஸ் நான் ஆல்ரெடி எலமெண்டர் அப்படின்ற பேஜ் பில்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதாக யோஎஸ்ட் SEO அப்படின்ற இந்த ப்ளகினுக்குரிய ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டுது. இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் இதையும் க்ளோஸ் பண்ணி கொள்வோம். அதுக்கு கீழே ஃப்ளக்ஸ் தீமால் வரக்கூடிய சைட் பார், டைட்டில் பார், பேக்ரவுண்ட் அந்த மாதிரி விஷயங்களை செட் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ் செட்டிங்ஸ் செய்யுது. அதுவும் தேவையில்லை, அதையும் நான் ஆஃப் பண்ணி கொள்கிறேன். இப்போ எனக்கு எம்டியான கேன்வாஸ் பேஜ் ஒன்று வந்துக்குது. இந்த பேஜில் நாங்கள் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். lipsum.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் டம்மியான கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். டைட்டிலை பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக கண்டென்ட் பொடிக்கு பொடி கண்டென்ட்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். சிம்பிளாக நாங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த குட்டன்பர்க் எடிட்டரும் சின்ன சின்ன விஷயங்களில் சில சேஞ்சஸ் செய்யும். சரி, இப்போ டைட்டில் எட் பண்ணிட்டோம், பேராகிராஃபும் எட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும் அப்படின்டா இந்த இடத்துல நாங்கள் கிளிக் கொண்டு பண்ணினோம்டா அடுத்த செட், முதல் செட் இங்கே ஓகே, முதல் பேராகிராஃப். ரெண்டாவதாக இந்த இடத்துல ஒரு ப்ளாக்கை போடுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு டைப் பண்ணி மேலே மாதிரி பேராகிராஃப் ஒன்று ரைட் பண்ணுவோம் மேலும், அல்லது இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி வேறு எலமெண்ட்டை போடுறோண்டா அதை போடுவோம் மேலும். ஓகே, மேலே நாங்கள் போட்டுறது பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் தான் நீங்கள் காட்டுது. ரெண்டாவதாக இமேஜ், ஹெட்டிங், கேலரி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரௌஸ் ஹோல் கொடுத்தேன்டா இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல எங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடலாம். சரி, நான் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும் அப்படின்டா இந்த இமேஜ் பட்டனை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் எட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு. சரி, இமேஜ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணலும், அல்லது மீடியா லைப்ரரியில் இருக்குதுன்னா சூஸ் பண்ணிட்டு கேளும். இப்போ நான் எங்களோட லொகோவை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுக்குறேன். அந்த இமேஜ் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிட்டு. இதில் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்டா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும், ரெடியூஸ் பண்ணுறேன்டா இப்படி ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். சரி, மூணாவதாக எகெயின் இன்னொரு பேராகிராஃபும் இன்னொரு ஹெட்டிங்கையும் நான் போடணும். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹெட்டிங்ன்றதை சூஸ் பண்ணி அதில் ஹெட்டிங் 1 or 2ன்றதையும் இங்கே சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இதில் நான் ஹெட்டிங் 1 சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு டம்மி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன். இப்போ ரெண்டாவது அதுக்கு கீழே பேராகிராஃப் ஒன்று வரணும். அதுக்கு எகெயின் நான் இங்கே கிளிக் பண்ணினா திரும்பவும் அதே புதிய ப்ளாக் ஆட் பண்ணுறதுக்கு வருது. இங்கே டிரெக்டாக பேஸ்ட் பண்ணுவோம் மேலும், அல்லது பேராகிராஃபை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்வோம் மேலும். இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கண்டென்ட்டை ரைட் பண்ணி கொண்டு போகலும். இந்த குட்டன்பர்க்கால் இன்னும் நிறைய புதிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வித்தியாசமாக தருவாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே ஹோவர் பண்ணினேன்டா சைடில் இந்த இடத்துல எங்களுக்கு விஷுவல் காட்டும். இப்போ நான் பேராகிராஃபுக்கு மேலே வச்சேன்டா அந்த பேராகிராஃப் ப்ளாக் எப்படி இக்கிம் அப்படின்றத காட்டுது. ஹெட்டிங்க்கு மேலே வச்சேன்டா கோடிஸ் போயட்ரி அப்படின்ட்டு இங்கால சைடில் காட்டுது. இதே மாதிரி லிஸ்ட்டுக்கு எப்படி ஷோ பண்ணும், கோட் டீடைல்டு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் விஜெட் எலமெண்ட் எல்லாம் கீழே லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொன்றையுமே எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள. அப்போ இங்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் தனித்தனியாக ஹோவர் பண்ணியோ அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எட் பண்ணியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரி, இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு பேஜை பப்ளிஷ் பண்ணுறோண்டாலும் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. அங்கேயும் நாங்கள் இந்த சேம் குட்டன்பர்க் எடிட்டர் வச்சு தான் என்னோட ஒர்க்ஸை பண்ணிக்கொள்ளணும். அதனால் அதை செப்பரேட்டாக இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பட் ப்ரைவேட்டாக நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஒருத்தர் யூஸ் பண்ணி பார்த்தேன்டா உங்களோட ஒர்க்ஸ் பண்ணுற நேரம் இந்த ஆப்ஷனை இதுக்கு யூஸ் பண்ணலும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதனால் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் டிசைன்ஸை உங்களுக்கு கொண்டு வரவும், மல்டிபிள் வித்தியாசமான அவுட்புட்
அவுட்புட் எடுக்கவும் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஒவ்வொன்றையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை பப்ளிஷ் பண்ணுறேன்டா இந்த இடத்துல பப்ளிஷ் கொடுத்து எகெயின் 2வது முறையும் பப்ளிஷ் கொடுத்தேன்டா இந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நான் ஒரு ஃபீச்சர்ட் இமேஜை செட் பண்ணல. ஃபீச்சர்ட் இமேஜ்ன்றது இந்த போஸ்ட்டுக்கான ஒரு தம்ப்நெயில் மாதிரி. அப்போ ப்ளாக் பேஜில் வந்து இந்த இமேஜ் தான் முன்னுக்கிக்கும் இந்த ஆர்டிகல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. அப்போ நாங்கள் யூடியூப்பில் எப்படி சரியான தம்ப்நெயில் ஒன்றை செட் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கண்டென்ட் சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டான க்ரியேட்டிவ் இமேஜ் ஒன்றை ஃபீச்சர்ட் இமேஜாக கொடுக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் இமேஜ்ன்ட்டு நான் ஒரு ப்ளகின் டவுன்லோட் பண்ணோம். அந்த ப்ளகினுக்கு கீழே பிக்ஸாபேயை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு லேப்டாப் ஒன்று சர்ச் பண்ணி இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆகி டிரெக்டாக வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி வரும். இதே இந்த ப்ளகின் இல்லைண்டா நான் வேறையா டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த வகையில் இந்த ப்ளகின் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஃபீச்சர்ட் இமேஜ் கொடுத்தாண்டா அது இங்கே செட் ஆகிடும். எகெயின் நாங்கள் சேவ் கொடுத்தாண்டா இந்த கம்ப்ளீட் போஸ்ட்டும் சேவ் ஆகிடும். சேவ் ஆகி முடிய இந்த வியூ போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணினா அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் மேலே லிஸ்ட் ஆகிக்குது. கீழே நான் கொடுத்த டைட்டில், அடுத்தது பப்ளிஷ் பண்ண டேட், ஓத்தர், எத்தனை கமெண்ட் வந்து இது, என்ன கேட்டகரி அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க. அடுத்தது நாங்கள் போட்ட கண்டென்ட்டும் இருக்குது. இவ்வளோதான், சிம்பிளாக ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் கொடுத்திருந்தா அது இங்கே காட்டும். ப்ரீவியஸ் அல்லது நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு இங்கேருந்து கண்ட்ரோல் செய்யுது. இந்த பட்டன் கிளிக் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு போகலும். அடுத்தது ஃபைனலாக கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் எந்த ஐடியில் லொகின் ஆகிறோமோ அந்த பேரோட எங்களோட கமெண்ட்டும் பப்ளிஷ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி சரியாக ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணி ஃபார்மட் பண்ணுறதுன்ற ஐடியா வந்துருக்கு. அடுத்த வீடியோவில் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் மற்ற மீடியா ஃபைல்ஸை எப்படி சைட்டுக்கு அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.